ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்போட ஆரம்பமான ஒரு சீரியல். அந்த சீரியலை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் லான்ச் ஆக இருந்த ராகவி அப்படின்ற சீரியல். இந்த சீரியல் ஒரு சிஸ்டர்ஸ் பேஸ்டு ஸ்டோரியாக எடுக்கப்படலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஈவன் சில ஷூட்மே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆக்ட்ரஸ் தேஜஸ்வினி அண்ட் ஆக்ட்ரஸ் கண்மணி மனோகரன் ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸாக வந்து கமிட் ஆகியிருந்தாங்க. அண்ட் ஆக்டர் ஜிஷ்ணு, நம்ம சுந்தரி சீரியல் ஹீரோ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோவா பண்ண இருந்தாங்க. இவன் ராகவி அப்படின்ற சீரியலே இவங்க 3 பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் தான். அது வந்து நான் இப்ப சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ராதா, கவின், வித்யா, இந்த 3 பேருடைய ஸ்டோரியை மையப்படுத்தி எடுக்க இருந்த சீரியல் தான் ராகவி சீரியல். இந்த சீரியலை ஒயிட் லைட் ப்ரொடக்ஷன் அப்படின்றவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பூஜா பிக்சர்ஸ்ல ஷேர் ஆச்சு. ஆக்ட்ரஸ் பிரவீனா மேம் இருக்காங்க இல்லையா, இப்போ கரண்டா கெட்டி மேலம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட அந்த சீரியல்ல கமிட் ஆகியிருந்தாங்க. அவங்க இல்லாம இன்னும் சில நோன் ஃபேஸஸ்மே இருந்தாங்க. பட் சடனா அந்த சீரியலை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியாது. டோட்டலா வந்து ப்ரொடக்ஷனுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹீரோயின்ஸ் எல்லாருமே சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த சீரியல் டிராப்டு தான் இல்லையா. இப்போதைக்கு அந்த சீரியல்ல 3 பேர் இருந்தாங்க இல்லையா, மெயின் லீட்ஸ். அவங்க 3 பேருமே அந்த சீரியலோடைய பார்ட்டா இல்ல. சீரியலுமே வந்து வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டிராப்டு மாதிரி தான். நேற்றுக்கு தான் வந்து அப்டேட் கொடுத்திருந்த ஜி தமிழுடைய தமிழ் சீரியலுமே வந்து டிராப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி, இப்போ அதை தொடர்ந்து சன் டிவில வர இருந்த ராகவி அப்படின்ற சீரியலுமே டிராப் ஆகிடுச்சு அப்படின்னு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் ஒன் மோர் நியூ சீரியல் சன் டிவில ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீரியலோடைய ஹீரோ அப்டேட்டை நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். பட் எனிவேஸ், இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. பிகாஸ் தேஜு ஃபேன்ஸ், கண்மணி அண்ட் ஜிஷ்ணு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சீரியலே வராது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனிவேஸ், அந்த சீரியலை பிரைம் டைம்ல லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு பெருசா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னே தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஈவன் தேஜுமே சூன் ஏதாவது அப்டேட் வந்து தரேன் தான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன், இந்த மாதிரி நீங்க வந்து தமிழ்ல கம்பேக் கொடுப்பீங்க, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது ஒன்ஸ் அகைன் ஏதாவது சீரியல்ல கமிட் ஆனா கண்டிப்பா அப்டேட் கொடுப்பாங்க. நானுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.